அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அது தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க. எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த ஆற்றுல மண் அழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும். பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது. இனிமேல் அரிசிக்கு ஸ்பூன் போடுங்க. கை வலிச்சிடும், ரிஸ்டே வலிக்கணும். அப்படியே போதுண்டா இது எடுக்காமல் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உணவு மதிய உணவு. மதிய உணவில் நிறைய காய்கறி இருக்கட்டும். புலால் எடுக்கும்போது மீன்கள் இருக்கட்டும். நிறைய மீன் எடுக்கலாம், மட்டன் எடுத்துக்கொள்ளலாம், கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சோறு குறைவாக தான் இருக்கும். ராஜ்கிரண் படத்தில் அப்படியே குவிச்சு வச்சு அப்படியே மேலே குழம்பு போட்டு சமணம் கூட்டி அவர் தொடையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அப்படி உருட்டி உருட்டி கவலமாக சாப்பிடுவார்ல, அப்படிலாம் தயவு செய்து வேண்டாம். மறுசோறு போடாமல் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபமாக பார்க்காதீங்க. மறுசோறு தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை பரிமாறினா போதும், முதல் கரண்டியோடு போதும். அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அது தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க. எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த ஆற்றுல மண் அழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும். பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது. இனிமேல் அரிசிக்கு ஸ்பூன் போடுங்க. கை வலிச்சிடும், ரிஸ்டே வலிக்கணும். அப்படியே போதுண்டா இது எடுக்காமல் இருக்கலாம். காய்கறிக்கு வேணால் அந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கோங்க. மீன் துண்டு பெருசாக வச்சுக்கோங்க, இல்லை புலால் பெருசாக வச்சுக்கோங்க. சோறு கொஞ்சமாக தான் எடுக்கணும். அந்த சோறு வெள்ளை வெளையேற இருக்கக்கூடாது. நல்லா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காடைக்கண்ணி, தூய மல்லி, ஆற்காடு கிச்சலி, இது மாதிரி சம்பா அரிசிகள், நல்ல கைக்குத்தல் அரிசிகள், அது மேலே இருக்கிற தவிடு ஓடு இருக்கதோடு உள்ள அரிசியை வைத்துக்கொள்ளும். அது மாதிரி வைத்துக்கொண்டு காய்கறிகளை நிறைய வைத்து எடுத்துக்கொள்ளணும். இரவில் மிக எளிய உணவாக மாலை நேரத்திலேயே கோதுமை ரவை கிச்சடி, சிறுதானிய உப்புமா, இல்லை சிறுதானியத்தில் அடை, அதுக்கு தொட்டுக்கிட கருவேப்பிலை துவையல், இது மாதிரி 6:30 மணிக்கு இரவு உணவை முடிச்சிடுங்க. நம் வீட்டில் யார் வீட்டில் இரவு உணவு 6:30க்கு முடிக்கிறோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. 9:30 மணி 10 மணிக்கு தான் என்னால் வேலை முடியும், நான் 10 மணிக்கு தான் வேலை. நீங்கள் 11 மணி வரைக்கும் பாருங்கள். ஆனால் 6:30 மணிக்கு நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இரவு கிளினிக் முடிக்கும்போது 11:30 ஆயிருக்கு ஒரு காலத்தில். திடீர்னு புத்தி வந்துச்சு, 6 மணிக்கு சாப்பாடு என்னோட ரூம்லேயே வச்சு சாப்பிட்ருவேன். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் 9:30 வரைக்கும் கூட கிளினிக் பார்ப்பேன். 9 வரைக்கும் வீட்டு போய் பசித்தால் ஒரு துண்டு கொய்யாவோ இல்லை ஒரு துண்டு ஆப்பிள் சில காலம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இரவு நேரத்தில் ரொம்ப அதிக உணவு எடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராது. நண்பர்களே, விளையாட்டு இல்லை நண்பர்களே. நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வியாதிகளை பற்றி நம்ம எல்லாம் சும்மா கிண்டலாக ஜாலியாக பேசுகிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு மரணம் ஒரு குடும்பத்தை எப்படி உருக்குலைக்கும் என்பதை கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் நம் சமூகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டர். ஒருத்தர் அமெரிக்காவில், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில். தகப்பனார் அவர் பழைய டாக்டரு, அவர் ரிட்டையர்டான டாக்டர். அந்த தகப்பனார் நுரையீரலில் நோய்பட்டு அந்த கோவிடுடைய தீவிர நிலையில் பையங்க 2 பேரும் வெளியூர்லேருந்து வர முடியல. இவரை பார்ப்பதற்கு தாய் போக முடியல. அந்த தாய் கோவிடில், தாய் வீட்டில் மரணம் அடைகிறாங்க, அந்த தகப்பன் ஆஸ்பத்திரியில் மரணம் அடைகிறாங்க. யாருமே பார்க்க முடியாமல் அந்த மரணம் நிகழ்கிறது. அந்த மருத்துவர், பெண் மருத்துவர் உளவியல் நோயாளியாக ஆகிவிட்டாங்க. என்கிட்ட தினமும் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படியாவது ஃபோன் அங்கே கொடுங்க, நான் அப்பாவை மூஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களால பேசவே முடியல. இப்படி ஒரு சூழல் வரும்னு நினச்சே பார்த்ததில்லை நம்ம. இப்படி ஒரு சூழலுக்குள் இனி வராது என்று சொல்வதற்கும் இல்லை. 6,30,000 மனசை மண்டையை பராண்டிக்கிட்டே இருக்கு. நான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு மூத்த விஞ்ஞானி, நம் தமிழ் இதில் உள்ளவர், ஆந்தனி ஃபவுசியோடெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆந்தனி ஃபவுசி தெரிஞ்சிருக்கும். கோவிட் காலத்தில் அவர் பேசிய உரைகள் படிச்சிருப்பீங்க. அவர் தான் இந்த தொற்று நோய் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் மிக மிக மூத்த விஞ்ஞானி. அவரோடு பணியாற்றுவர் நம்ம ஊருக்கார், இங்கே உள்ள திண்டுக்கல் பக்கத்தில் உள்ளவர். அந்த விஞ்ஞானி சொல்கிறார், சார் நிஃபாக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், ஏங்க நீங்களே ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நிஃபா வைரஸ் பெரிய அளவில் வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள். பெரிய அளவில் முதலீடுகள் நடக்கின்றன, பெரிய அளவில் அறிவியல் முதலீடுகள் நடக்குது, பெரிய அளவில் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. நிஃபா வைரஸ் தெரியும் இல்லையா, கேரளாவில் கட்டுப்படுத்தின காலம் நமக்கு தெரியும். அது அடுத்து வரலாம் என்று சொல்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து நோய்கள் வரும் என்கிற எச்சரிக்கை வரும்போது நாம் நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதை மிக மிக சரியாக உணவில் கவனமாக இருக்கணும்.